அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தலையீத்து மாடு. சமீபமாக தான் கண்ணு போட்டுச்சு. தீன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்படியே விரும்பி சாப்பிட்டாலும் செரிமானமாக மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால கறவையும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு 6 லிட்டர் தான் வருது. இன்னும் அதிகமாக கறக்கக்கூடிய மாடு தான் கெப்பாசிட்டி இருக்குது. இதை நம்ம சீக்கிரமாக குணப்படுத்தலைன்னா மாடு மேலும் இழைச்சிரும். நம்மளால் அதோடைய ஒரிஜினல் கறவையை எடுக்க முடியாது. முதல் அந்த 4-5 மாதங்களில் அதோடைய பீக் ஈல்டு அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு வருமானமும் கம்மியாக வரும். நம்ம மாட்டையும் சரியாக பராமரிக்க முடியாது. இதோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் இது எதனால் வந்திருக்கு, இது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மாடு வளர்க்குறோம், பண்ணை நடத்துகிறோன்னா எல்லாத்துக்கான காரணமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சும்மா ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிடக்கூடாது. லிவர் ஃபங்க்ஷன் ஸ்லோ ஆகிறதுனாலையும் கீட்டோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையினாலையும் தான் இது வருது. மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் லிவர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகும். லிவரோட முக்கியமான வேலை என்னென்னா பால் உற்பத்திக்கு தேவையான சக்தியை பார்த்தீங்கன்னா உணவுலேருந்து மாட்டுக்கு கொடுக்கறது அதோட வேலை. லிவர் சரியாக வேலை செய்யாத போது மாடோடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பே கரைஞ்சு அது சக்தியாக மாறி பால் உற்பத்தியை அதிகரிக்கும். இதனால் சீக்கிரமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். லிவர் டானிக் கொடுக்கறது மூலிமா இது ஆரம்பத்திலே நம்ம கட்டுப்படுத்தலாம். அதோடு சேர்த்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ப்ரோவிசாக் மாதிரி ஒரு 100 to 200 ml டானிக்கை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு டேப்லெட் போட்டு கொடுக்கலாம். ஆரம்பத்திலேயே இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இது அடுத்த ஸ்டேஜான கீட்டோசிஸ் அப்படின்ற நிலைக்கு போயிடும். ப்ரொப்ளைன் கிளைக்கால் இருக்கக்கூடிய டானிக்கோ ஜெல்லோ கொடுக்கும்போது இது குணமாகும். ஒரு நாளுக்கு 300 ml 3 நாளைக்கு கொடுக்கணும். ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரெக்கவரி ஆயிடுது. ஆனால் எல்லா மாடுக்குமே இப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கல நான் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதே இல்லையே, கறந்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நல்ல கறவை மாடு வச்சுருப்போம், ஆனால் அந்த கறவையை நம்மளால் எடுத்துருக்க முடியாது. அப்படியே அது ரெக்கவரி ஆனாலுமே ரொம்ப லேட்டாக பால் கொடுத்து அதோடைய பீக் ஈல்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பால் உற்பத்தி மட்டும் இல்லை, லிவர் ஃபங்க்ஷன் சரியாக நடக்காமல் இருக்கிறதுனால சரியாக செரிமானமாகாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகும். உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். சத்து குறைபாடுனால மாடு செனை பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு கறவை இருக்காது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா மாடு சாப்பிட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாட்டு தீவனத்தையும் பச்சை தீனியும் அதிகப்படுத்தி கறவையை அதிகப்படுத்தலாம். எங்கள் மாடு 2.5 கிலோ மாட்டு தீவனம், 10 கிலோ பச்சை தீன் ஒரு வேளையில் 6.25 லிட்டர் கறந்துட்டுருக்குது. இதை எப்படி நம்ம அதிகப்படுத்தணும், எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது ஒரு தனிப்பதிவு. நமது மாட்டுப்பண்ணை சீரீஸில் அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா மாடுகள் தேர்வு. அது சீக்கிரமாக வரும். நன்றி.